بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்களிலே நம்மை இந்த உலகிலே அவதரிக்கை செய்ததுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நபிமார்கள் கூட விரும்பினார்கள், வேண்டினார்கள். ஏனென்றால் கண்மணி நாயகத்துடைய சிறப்பு அத்தகைய உயர்வானது, உன்னதமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முஹம்மது ரசூலுக்கு அளித்திருக்கின்ற அந்த உயர்வு, உன்னதம் வேறு எந்த நபிக்கும் அளிக்கப்படாத உயர்வு, உன்னதம், சிறப்பு, கண்ணியம் எல்லாம். ஆகவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மகத்துவத்தை வழங்கி கண்ணியப்படுத்துகிறார். வாழுகின்ற காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும். அதன்படி வாழ்வதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. அருமையானவர்களே, என்னதான் உலகினுடைய வாழ்க்கைகள் அமைந்திருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்த வாழ்க்கையை போன்று அவர்கள் காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி வாழுகின்ற நிலையை நாம் ஏற்படுத்தி கொண்டாலே ஒழிய இறை நேசம் என்பது நமக்கு கிடைக்காமல் போய்விடும். இறை நேசம் என்பது எதில் இருக்கிறது? குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் அல்லாஹு கஃபூருர் ரஹீம். அருள்மறையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ். கண்மணியே, நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் இந்த உம்மத்துக்களுக்கு சொல்லுங்கள், துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா? அல்லாஹ் உங்கள் மீது பிரியம் கொள்ள வேண்டுமா? அல்லாஹ் உங்கள் மீது அன்பு கொள்ள வேண்டுமா? அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டுமா? அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கிருபை, கருணை இவைகளெல்லாம் நிரந்தரமாக உங்கள் மீது பொழியப்பட வேண்டுமா? அப்படி என்றால் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம், கிருபை, கருணை, காருண்யம் இவைகளெல்லாம் நம் மீது ஏற்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ். என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். அல்லாஹ்வுடைய நேசம் எங்கிருக்கிறது? நபியை நாம் பின்பற்றுகின்ற செயல்பாட்டில் தான் இருக்கின்றன. நபியை பின்பற்றாமல் என்னதான் அமல்களை நாம் மொழிந்தாலும் செயல்படுத்தினாலும் கூட அவைகளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் ஆகிவிடும். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய கிருபை, ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ், என்னை பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பார். அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா? என்னை பின்பற்றுங்கள், என் சொல்லை கேளுங்கள், நான் சொல்லிய பிரகாரம் உடைய அமல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் செயல்படுத்தினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பார். இறை நேசம் என்பது சாதாரணமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதா என்ன? அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். யக்ஃபிரு லிமன் யஷா வ யஅஸிமு மன் யஷா வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அருள்மறை அப்படித்தானே சொல்லி காட்டுகிறது. யக்ஃபிரு லிமன் யஷா, நான் நாடினால் மன்னிப்பேன். யக்ஃபிரு லிமன் யஷா வ யஅஸிமு மன் யஷா, நான் நாடியவர்களை மன்னிப்பேன், நாடியவர்களை தண்டிப்பேன் என்கிறானே. அவன் நம்மை மன்னிக்க கூடியவர்களாக நாட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? அருமையானவர்களே,
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறைகள் நெறிமுறைகள் இவைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு மனபோர போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மவருக்கு இறை நேசம் என்பது கிடைக்கும் என்று எண்ணுகிறீர்களா? அல்லாஹ்வை புறக்கணித்து அல்லாஹ்வுடைய நபியுடைய நெறிமுறைகளை வழிமுறைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு மனம்போன போக்கிலே கண்டது காட்சி கொண்டதெல்லாம் கோலம் என்று எண்ணிக்கொண்டு மனம்போனபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. செயலிலே இஸ்லாம் இருக்கிறதா என்றால் இல்லை, சொல்லில் இஸ்லாம் இருக்கிறது. நான் இஸ்லாமியன் என்று சொல்லுகிறோமே தவிர இஸ்லாமியர்களை போன்று வாழ்ந்து காட்டுகிறோமா என்றால் இல்லையே. அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தந்திருக்கின்ற நிஅமத்துக்கள் ஒன்றா இரண்டா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற காலமெல்லாம் நமக்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் அர்ப்பணித்துக் கொண்டிருந்த உத்தம திருநபி முஹம்மது ரசூலுல்லாஹ் இறுதி நேரத்திலே கூட அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்களாகிய நம்மவரை பற்றி அல்லவா கவலை கொண்டார்கள். இறுதி நேரம் நெருங்குகின்ற காலகட்டத்திலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வானவர்கள் தலைவர்கள் அணிவகுத்து வந்து கண்மணி நாயகத்திற்கு முன்னால் ஆஜராகி இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே கூட மரணம் என்பது எனக்கு ஏற்பட போகிறது, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் என் உம்மத்துக்களுடைய நிலை என்னாகுமோ என்று நான் கவலைப்படுகிறேன். பல ஈனமானவர்களாயிற்றேன் உம்மத்துக்கள். காலையில் பாவம் செய்கிறார், மதியம் பாவம் செய்கிறார், இரவில் பாவம் செய்கிறார், எல்லா நேரங்களில் பாவத்திலே மூழ்கி கிடக்கின்றார்கள் என்று உம்மத்துக்கள். அறியாமையாலும் அவசரத்தாலும் அநேக தவறுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்களே என் உம்மத்துக்கள். நாளை எரிகின்ற நரையிலே எரிகுழிகளாக ஆகிவிடுவார்களோ என்று நான் கவலைப்படுகிறேன், அச்சப்படுகிறேன். என் உம்மத்துக்களுக்கு அப்படியே நிலை ஏற்பட்டுடுமோ? தவறிழைத்து தவறிலே மூழ்கிய நிலையில் அவர்கள் மரணத்தை சந்திக்க வேண்டி வந்துவிடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். என் உம்மத்துக்கள் நிலை என்னாகும்? இந்த கவலை என்னை மிகவும் சங்கடத்தில் ஆழ்த்துகின்றன. அமரர்களே, அல்லாஹ்வை கேளுங்கள். என் உம்மத்துக்களின் நிலை என்ன? அவர்களுக்கு எனக்கு பின்னால் யாரும் இல்லையே. தகப்பன் இல்லாத குழந்தையை அனாதை என்று சொல்வார்களே, அதுபோன்று தகப்பனுக்கு தகப்பனாக வாழ்ந்து கொண்டிருந்த நான் அவர்களோடு இல்லாது நான் மறைந்து போனால் என் உம்மத்துக்கள் அனாதைகளாக ஆகிவிடுவார்களே. அவர்களை நேர்வழியில் கொண்டு வர வேண்டுமே. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் சிரமங்களை அனுபவித்து மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களை மக்களாக மாற்றி மனிதர்களை புனிதர்களாக மாற்றிக்கொண்டு வந்தேனே. என்னுடைய முகம் கண்டு பாவங்களை எல்லாம் மறந்தார்களே சஹாபாக்கள். என் அருமை நண்பர்கள் என் சொல்லுக்கு செவிமடுத்து நான் சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொண்டார்களே. அப்படிப்பட்ட சீமான்களாகிய இந்த சஹாபாக்கள், இவர்களை பின்பற்றுகின்றவர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் எப்படி ஆகுமோ என்று எனக்கு கவலையாக இருக்கிறது. என் உம்மத்துக்களுடைய பாவங்கள் பொறுக்கப்பட வேண்டுமே. என் உம்மத்துக்களை அல்லாஹ் மன்னிப்பானா? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கேட்கிறார்கள், என்னுடைய அருமை சகோதரன் ஜிப்ராயிலே, அல்லாஹ்வை கேட்டு வாருங்களே. இறுதி நேரத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் இருந்து பிரிகின்ற உலகத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆரம்பல் பர்சக் என்று சொல்லப்படுகின்ற உலகத்தினருக்கு பயணப்படுவதற்கு தயாராக நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் மன நிறைவோடும் நிம்மதியோடும் இறைவனை சந்திக்க வேண்டும் என்றால் என் உம்மத்துக்களுடைய நிலை எனக்கு தெரிய வேண்டும். அவர்கள் பாவிகளாக இருக்கின்ற நிலையில் அல்லாஹ் மரணத்தை சுவைக்க வைத்திடுவானோ? அவர்கள் தங்களுக்காக வேண்டி கரமேந்தி வல்லவனிடத்திலே துஆ செய்து மண்டியிட்டு மன்றாடுகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுமோ? ஒருவேளை இந்த வாய்ப்புகள் இருந்தவர்கள் மன்றாடினால் வல்ல ரஹ்மான் அதனை கபூல் செய்தவர்களே மன்னித்திடுவானா என்பதை நான் விளங்கிக் கொள்ள தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என் உம்மத்துக்களுடைய நிலை என்ன என்பது எனக்கு கவலையாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்திலே நீங்கள் கேட்டு வாருங்கள். ஜிப்ராயில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்திலே கண்மணி நாயகத்துடைய கவலைகளை எடுத்து சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் இறப்பின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கூட என்னுடைய உம்மத்துக்கள் நிலை என்னாகுமோ என்று அச்சப்படுகிறார்கள்.
தன்னுடைய மனைவிமார்களை பற்றியோ மகளை பற்றியோ மகனையோ தன்னுடைய பேரர்களை பற்றியோ உறவுகளை பற்றியோ சொந்தங்களை பற்றியோ கவலைப்படாத முஹம்மது ரசூலுல்லாஹ். எனக்கு பின்னால் என் மனைவியின் நிலை என்ன, என் மக்களின் நிலை என்ன என்று கேட்க வேண்டிய முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படியெல்லாம் கேட்காமல் எனக்கு பின்னால் என் உம்மத்துக்களுடைய நிலை என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை மொழிந்திட்டு இந்த உம்மத்துக்களுடைய நிலை என்ன என்பதை நான் எண்ணி வருந்துகிறேன், கலங்குகிறேன். அவர்கள் சிரமத்தில் ஆழ்ந்து விடுவார்களோ, சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் அவர்கள் தவறிழைத்து விடுவார்களோ, இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவார்களோ. ஆகவே நீங்கள் கேளுங்கள் என்று என்னை அவரிடத்திலே அனுப்புகிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆகவே யா அல்லாஹ், அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது? கண்மணி நாயகம் பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மன்னரை நோக்கி செல்ல வேண்டிய இந்த இறுதி நேரத்திலே அவர்கள் உன்னிடத்திலே உத்தரவாதம் கேட்கிறார்கள். لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அருள்மையான முஹம்மது ரசூலுல்லாஹ், உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு உத்தம தூதரை அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னாரே. அவர் உங்கள் மீது மாறாத அன்புடையவர், பாசமுடையவர். அப்படிப்பட்ட ரசூல் உங்களுக்கு வருகிறார், உங்களிலிருந்து உங்களிடையே வருகிறார். அவர் உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார், பாசம் கொண்டிருக்கிறார், நேசம் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் தன்னுடைய எல்லா நேரங்களையும் என் உம்மத்துக்கள் என்று எண்ணியவராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ரசூல் உங்களிடத்தில் வருகிறார் என்று வல்லவன் அறுதியிட்டு சொன்னானே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உம்மத்துக்களுடைய நிலை என்னாகும் என்று கவலைப்பட்டு வல்லவனை கேட்கிறார்கள். என்ன செய்வாய் உம்மத்துக்களை? அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உறுதியளிக்கிறார். கண்மணியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கவலை கொள்ள வேண்டாம். உங்களுடைய உம்மத்துக்கள் என்னிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தால், பாவ மன்னிப்பு கேட்டால், நான் உடைய பாவங்களை மன்னித்திடுகிறேன். என்னிடத்திலே மண்டியிட்டு மன்றாடினால் அவர்கள் குற்றங்களை மன்னித்திடுகிறேன். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகிழ்ந்ததை போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டார்கள், யா அல்லாஹ், கஅபத்துல்லாவை இடம் சுற்றச் சொல்கிறாயே, கஅபத்துல்லாவை நான் சுற்றி வருகிறேன், இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார்கள் ஆதம் நபியுல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் கஅபத்துல்லாவை தவாப் செய்தால் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று சொன்னார். கஅபத்துல்லாவை தவாப் செய்தால் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன். அது மட்டுமல்ல, யார் கஅபத்துல்லாவை தவாப் செய்தாலும் இதே போன்று தவாப் செய்கின்ற அந்த மக்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஆதமுக்கு சொன்னார். அத்தோடு நிறுத்தாமல் மீண்டும் ஒரு வாசகத்தை இணைத்து சொல்கிறார். தவாபு செய்கின்றவருடைய பாவத்தை மன்னிப்பேன். அது மட்டுமல்ல, தவாபு செய்கின்றவர் யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்பாரோ அவர்களின் பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், ஹஸ்பி, எனக்கு இது போதும், என் மனம் நிறைந்து விட்டது, மகிழ்வு கிடைத்து விட்டது. தவாபு செய்தால் பாவங்களை மன்னிப்பதாக வாக்களித்து என் ரப்பே, தவாப் செய்தோடைய பாவங்களை மன்னித்து அத்தோடு நில்லாமல் அவர் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்பாரோ அவருடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று சொன்னாயே அல்லாஹ். ஹஸ்பி, நான் மன நிறைவு பெற்று விட்டேன் என்று சொன்னார்களே. அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை சொல்லி காட்டப்பட்டது, உங்களுடைய உம்மத்துக்கள் தாங்கள் செய்த பாவங்களை நினைத்து அவர்கள் கண்ணீர் விட்டு மன்றாடினால், எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும், ஷிர்கை தவிர எத்தனை பெரிய பாவங்களாக இருந்தாலும் நான் மன்னித்திடுகிறேன் யா ரசூலல்லாஹ், போதுமா என்று கேட்கிறார். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துக்கள் பலகீனமானவர்கள், ஆகவே அவருடைய பாவங்களை நீ மன்னிக்கிறேன் என்று சொல்கிறாய், மகிழ்வாக இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு முன்னால் பாவ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பேன் என்கிறாய். ஒரு மாதம் என்பது அதிகம் யா அல்லாஹ், இன்னும் குறைத்து சொல்லே. ஒரு வாரத்திற்கு முன்பாக, மரணம் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பேன். இல்லை ரப்பே, அதற்கு பிறகு கூட அவர்கள் பாவம் செய்து விடலாம். ஒரு வாரத்துக்கு முன்னால் பாவ மன்னிப்பு பெற்ற அவர்கள் அந்த ஒரு வாரத்திலே இடைப்பட்ட நாட்களில் கூட
பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பலகீனமானவர்கள் யா அல்லாஹ், என் உம்மத்துக்கள் பலகீனமானவர்கள், ஆகவே இன்னும் குறைத்துக் கொடு என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான், ஒரு நாளைக்கு முன்பாக, இறப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பாக பாவ மன்னிப்பு கேட்டாலும் நான் அந்த பாவங்களை மன்னித்திடுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னார். கண்மணி நாயகம் மீண்டும் கேட்டார்கள், இன்னும் குறைத்து சொல்லு, மரணம் வருவதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்னால் பாவ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறேன். இல்லை, இன்னும் சொன்னார், மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கின்ற பொழுது, உயிர் பிரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது, உடலை விட்டு உயிர் கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது, சக்கராத்துடைய அந்த இறுதி நேரத்தில் அவன் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னார். மன நிறைவு பெற்றேன் யா அல்லாஹ், என் உம்மத்துக்கள் விஷயத்திலே நீ வைத்திருக்கிற இந்த காருண்யம் நினைத்து நான் மன நெகிழ்வடைந்தேன் யா அல்லாஹ். இறுதி நேரத்தில் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பேன் என்று சொன்னாய் ரப்பே. யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். என்னுடைய உம்மத்துக்கள் உன்னிடத்திலே ஆதரவு வைத்தவர்களாக, உன்னை வணங்கியவர்களாக, தொழுதவர்களாக, பொறுமையுடையவர்களாக உன்னிடத்திலே அவர்கள் நெருங்கினால், கரம் ஏந்தினால் அவருடைய பாவங்களை மன்னித்திடு யா அல்லாஹ். இறுதி நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பதாக வாக்களித்தானே வல்லவன். இந்த நிலையை ஏற்படுத்தியது யார்? அருமையானவர்களே, எத்துணை அன்பு இந்த ரசூலுக்கு நம் மீது, எத்துணை அன்பு. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகங்களுக்கும் ரஹ்மத்தாக விளங்குகின்ற கண்மணி நாயகம். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீன் என்று சொன்னான். ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீன், ஆலங்களுக்கெல்லாம் உலகங்களுக்கெல்லாம் நான் ரப்பு, நீங்களோ ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகங்கள் அத்துணை உலகங்களுக்கும் நீங்களே ரஹ்மத்தாக, கிருபையாக, கருணையாக நீங்கள் இருக்கிறீர்கள். வலவ் அன்னஹும் யظلموا அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹும் ரசூலு லவஜதுல்லாஹ் தவ்வாபர் ரஹீமா. பாவம் செய்துவிட்டு மக்கள் வல்லவரிடத்திலே கரமேந்தி யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டும் என்று தன்னுடைய கரங்களால் தீங்கிழைத்துக் கொண்ட அந்த மக்கள் என்னிடத்திலே மன்றாடி என்னிடத்திலே கரமேந்தினால், அந்த நேரத்திலே தங்களுடைய கரங்களால் தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டு நரகிற்கு செல்ல வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு, நரகிற்கு செல்லுகின்ற அந்த நிலையை தங்களுக்கு தாங்களே உருவாக்கிவிட்டு, நரகிற்கு செல்லும் காரியங்களை பிறர் செய்து அதையா அவர் மீது பழியை போடப்படுகின்றன. அவன் செய்த காரணம், அவன் செய்த ஹராமான காரியத்தின் காரணமாக ஒரு மனிதன் தான் செய்த ஹராமான, அட்டூழியமான, அநியாயமான, அகம்பாவமான காரியத்திற்காக வேண்டி அவன் நரகிலே தள்ளப்படுகிறானே. வலவ் அன்னஹும் யظلموا அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அந்த நேரத்தில் அவர் கரமேந்தி யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ், நான் அறியாமல் செய்து விட்டேன், அவசரத்தாலும் அறியாமையாலும் அநேக பாவங்களை இழைத்து விட்டேன் யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னித்திடு என்று அவன் அந்த நேரத்திலே என்னிடத்திலே கேட்டாலும், வலவ் அன்னஹும் யظلموا அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹும் ரசூலு லவஜதுல்லாஹ் தவ்வாபர் ரஹீமா. அவர் எப்படி என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கிறேன் அல்லது மன்னிக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். நான் உன்னை மன்னித்து விட்டேன், பாவ மன்னிப்பு கேட்கிறாயா? மன்னித்து விட்டேன். இல்லை, நான் மன்னிக்க மாட்டேன், இப்படித்தானே சொல்லணும். அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்னஹும் யظلموا அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹும் ரசூலு லவஜதுல்லாஹ் தவ்வாபர் ரஹீமா. உனக்காக உன்னுடைய ஹபீப், என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உனக்காக வேண்டினால், பரிந்துரை செய்தால் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று இங்கே ஒரு ஷரத்தை வைக்கிறான். உன் நபியுல்லாவை விட்டு நீ எங்கும் தப்பி ஓட முடியாது. நீ நன்மை பெற வேண்டும் என்றால் உன் நபியுல்லாவுடைய துணை உனக்கு வேண்டும் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். உன் நபியை அதற்கு கேரண்டி கொடுக்க சொல், உன் நபியை அதற்கு பரிந்துரை செய்ய சொல். அந்த நபியும் உனக்காக என்னிடத்திலே கரமேந்தினால் மன்னிக்கிறேன். அரஃபாவில் அப்படித்தானே சொன்னான். கண்மணி நாயகம் சொன்னார்கள், யா அல்லாஹ், பிறந்ததிலிருந்து இதுகாலம் வரை
பாவத்தையே செய்து பாவ மூட்டைகளை சுமந்தவர்களாக, குற்றவாளிகளாக, குற்றத்தை தலை மீது சுமந்தவர்களாக அரஃபாவுடைய திடலுக்கு வந்திருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்துக்களை யா அல்லாஹ் என்ன செய்ய போகிறாய் யா அல்லாஹ்? என் உம்மத்துக்களை என்ன செய்ய போகிறாய்? குற்றவாளிகளாக, இதுகாலமும் தவறுகளையே செய்து கொண்டிருந்தவர்களாக, பார்ப்பது ஹராம், கேட்பது ஹராம், பேசுவது ஹராம், நடப்பது ஹராம், தொடுவது ஹராம், எண்ணுவது ஹராம், எல்லாம் ஹராமானதையே பார்த்தார்கள், பழகினார்கள், பேசினார்கள், தொட்டார்கள். ஹராமையே செய்து 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 அவர்கள் கடும் குற்றவாளிகளாக அல்லவா ஆன நிலையில் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார்கள் அரஃபாவுடைய திடலுக்கு. தோளிலும் தலையிலும் பாவம் மூட்டைகளை சுமந்தவர்களாக வந்திருக்கிறார்களே. யா அல்லாஹ், என் உம்மத்துக்கள் அல்லவா, இவர்களை நீ மன்னிக்க வேண்டுமே யா அல்லாஹ். இவர்களை நீ மன்னிக்காத போனால் யார் மன்னிப்பார்? செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தியவர்களாக கடல் கடந்து எளிய உடை உடுத்தி, கஃபனுடை உடுத்தி, தலையிலே எண்ணெய் இல்லாமல், அலங்காரம் இல்லாமல், பரட்டையாக, பஞ்சை பராரியாக, 2 உடைகளை மட்டும் அணிந்தவர்களாக அரஃபாவுடைய திடலிலே அவர்கள் அமர்ந்து அழுகிறார்களே யா அல்லாஹ். அரஃபாவுடைய திடலிலே அமர்ந்து அழுகிறார்களே யா அல்லாஹ். கண்களிலிருந்து கண்ணீர் வழியை கதறுகிறார்களே யா அல்லாஹ். இரக்கமில்லையா உனக்கு? அவர்களை மன்னித்து விடக்கூடாதா ரஹ்மானே? நீ மன்னிக்காத போனால் யார் மன்னிப்பார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திருக்கரத்தை உயர்த்தியதின் காரணம் தான், உயர்த்தியதுதான் தாமதம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறங்கி வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், கவலை வேண்டாம், உங்களுடைய உம்மத்துக்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவ்வளவுதானே. சரி, அரஃபாவுடைய திடலுக்கு அவர் வந்துவிட்டு பாவத்திற்காக வேண்டி பரிகாரம் தேடி என்னிடத்திலே கரமேந்தி கண்ணீர் விட்டழுது கதறினால், அவர் செய்த பாவங்கள் கடல் அளவு இருந்தாலும் நான் அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி நாயகத்திற்கு அருள்மொழி பகர்ந்தார். கேட்டு மகிழ்ந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். என்ன சொல்வேன் யா அல்லாஹ்? எப்படி நான் சொல்வேன்? எவ்வளவு பெரிய தாராளம் உனக்கு யா அல்லாஹ். பல வருடங்களாக செய்த அத்துணை பாவங்களையும் ஒரு சில நிமிடங்களில் அரஃபாவிற்கு வந்து கேட்ட அந்த துஆவின் காரணமாக என் உம்மத்துக்கள் என்பதால் அவர் செய்த அத்துணை பாவங்களையும் அந்த அரஃபாவுடைய திடலுக்கு வந்து கரமேந்தினால் எல்லாவற்றையுமே மன்னித்திடுவேன் என்று சொன்னாயே யா அல்லாஹ். அதுவும் அன்று பிறந்த பாலகன் போன்று, அன்று பிறந்த பாலகன் எப்படி குற்றமே இல்லாமல் அந்த குழந்தை இருக்குமோ அதுபோன்று குற்றங்களையே தன்னகத்தை கொண்டிருந்த அத்துணை தவறுகளையும் மன்னித்து குற்றமே இழைக்காத மனிதனை போன்று நான் அவனை மாற்றி விடுவேன் என்று சொன்னாயே அல்லாஹ். அன்று பிறந்த பாலகன் போன்று என்னுடைய உம்மத்துக்கள் அரஃபாவுடைய திடலுக்கு வந்துவிட்டால் அவர்களை புனிதப்படுத்துவதாக வாக்களித்து விட்டாய் ரப்பே. இன்னும் ஒன்று எனக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வேறென்ன வேண்டும் கண்மணியே? பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டேன். அது மட்டுமல்ல, அந்த பாவங்கள் செய்த அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கிருபையையும் வழங்குவதாக வாக்களித்து விட்டான். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அவருடைய பாவங்கள் மன்னித்ததாக வாக்களித்த வல்லவா, அந்த மனிதர் யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அந்த அரஃபாவிலே வைத்து கேட்டாரோ அத்துணை நபர்களுடைய பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் கருணையின் சிகரம் முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அந்த ஹாஜியுடைய பாவத்தை மன்னிப்பது மட்டும் போதாது, அவர் யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கேட்டாரோ அத்துணை நபருடைய பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும், இது உன் ஹபீபுக்காக நீ செய்ய வேண்டும் யா அல்லாஹ் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் தாழ்ந்து பணிந்து பக்குவமாக நமக்காக வேண்டினார்கள். அல்லாஹ் பார்த்தான், யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு அன்பா உங்கள் உம்மத்துக்கள் மீது உங்களுக்கு, உங்கள் உம்மத்துக்கள் மீது இவ்வளவு அன்பா, இவ்வளவு பரிவா, அவர் பாவங்களை மன்னித்தேன், அது போதாது, அவர் கேட்கிற நபர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்களே, எத்துணை பெருந்தன்மை யா ரசூலுல்லாஹ். ஆகவே நீங்கள் விரும்பிய பிரகாரம் அதையும் செய்கிறேன்.
அவருடைய பாவங்கள் மட்டுமல்ல, அவர் யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கேட்பாரோ அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று வல்லவன் அருள்மொழி பகர்ந்தான். மன் ஸார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்துணை மகத்துவம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா முனவ்வராவிலே அமர்ந்திருக்கின்ற முஹம்மது ரசூலுல்லாஹ். மன் ஸார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. யார் என்னுடைய மகாமிற்கு வந்து, என்னுடைய கபருக்கு வந்து, என்னுடைய மகாமின் அருகாமையில் நின்று கொண்டவர்களாக என்னை தரிசித்து சலாம் உரைத்தார்களோ, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூல் அல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீப் அல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் யா ஷஃபீஉல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி என்று யார் என்னுடைய மகாமிற்கு முன்னால் வந்து நின்று எனக்கு சலாம் உரைப்பார்களோ, மன் ஸார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. அப்படிப்பட்ட அந்த நபர்களுடைய அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வது, ஷஃபாஅத் செய்வது என் மீது வாஜிபாகிவிட்டது. நான் கண்டிப்பாக அவர்களுக்கு பரிந்துரை செய்து அவர்களை நான் என்னோடு சுவனத்திற்குள் அழைத்துச் செல்வேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. எத்துணை அன்பு யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். காலமெல்லாம் நான் ஸலவாத்தை சொன்னாலும் கண்மணியே, நீங்கள் செய்த உதவிகளுக்கு போதாது, உயிருள்ளளவும் உணர்வு உள்ளளவும் உடல் உள்ளளவும் நான் ஸலவாத்துக்களை பொழிந்தே அதே நிலையிலே இருந்தாலும் போதாது யா ரசூலல்லாஹ். எங்களுக்காக நீங்கள் வல்லவரிடத்திலே எப்படியெல்லாம் மன்றாடி இருக்கிறீர்கள். நாங்கள் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் இறைவனை வேண்டுகிறீர்கள். இதை உங்களுடைய மனைவி மக்களுக்காக நீங்கள் கரம் ஏந்தவில்லையே கண்மணியே முஹம்மதே யா ரசூலல்லாஹ். அத்தஹிய்யாத் முபாரகாத் ஸலவாத் தய்யிபாத் லில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அத்தஹிய்யாத் முபாரகாத் ஸலவாத் தய்யிபாத் லில்லாஹ். வல்லவரிடத்திலே சார்ந்துதல் சொன்னீர்கள். யா அல்லாஹ், என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய தியாகங்கள் இவைகளெல்லாம் உனக்கு நான் காணிக்கையாக்குகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன நிறைவோடு சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்க, என்னுடைய கண்மணியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய அருள் உங்கள் மீது உண்டாகட்டும். அய்யுஹன் நபியு, அருமையான நபியே முஹம்மதே ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய அருள், என்னுடைய சலாம், என்னுடைய சாந்தம் என்றென்றும் உங்கள் மீது நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்கள் மீது என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று வல்லவன் புகழ் மாறம் சூட்டினானே, புகழாரம் சூட்டினானே அரிசியை வைத்து. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரிசியை வைத்து அல்லாஹ் புகழாரம் சூட்டினான். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபியே உங்கள் மீது, நபியே உங்கள் மீது என்னுடைய கிருபை, என்னுடைய கருணை, என்னுடைய சாந்தம் அனைத்தும் நிரப்பமாக, ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிரப்பமாக என்றென்றும் நின்று ஒளியிட்டும் என்று சொன்னான். கண்மணி நாயகம் மகிழ்ந்து அத்தோடு விட்டார்களா? அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், என் மீது மட்டும்தானா உன் கிருபையும் கருணையும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் எனக்கு மட்டும்தானா? அல்லாஹ் கேட்டான், வேறு யாருக்கெல்லாம் வேண்டும் யா ரசூலல்லாஹ்? உங்களுக்கு நான் தந்தேன் இவைகளை, வேறு யாருக்கு கேட்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் தன் மனைவிக்காகவோ மக்களுக்காகவோ உறவுகளுக்காகவோ கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி கேட்கவில்லை. மாறாக முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி கேட்டார்கள்? யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துக்களுக்கும் இது போன்ற கிருபையை நீ செய்ய மாட்டாயா? எப்படி கேட்கிறார்கள்? மனைவி மக்களை மறந்து அவர்கள் கேட்கிறார்கள், என் உம்மத்துக்களுக்கும், என்னை பின்பற்றிய உம்மத்துக்களுக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னை கண்ணால் காணாமல் இறுதி காலத்திலே தோன்றுவார்களே என் உம்மத்துக்கள்,
என்னை கண்ணாலும் பார்த்திருக்க மாட்டார்கள், என் வார்த்தைகளை காதாலும் கேட்டிருக்க மாட்டார்கள். என்றாலும் அவரிடத்திலே முஹம்மது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ், என்னை கண்ணால் பார்த்தவர் பொழிவதைப் போன்று என்னை கண்ணாலும் காணாத அந்த மக்கள் என் மீது இவ்வளவு அன்பு கொண்டு உடனே எனக்கு ஸலவாத்து சொல்வார்களே, சலாம் உரைப்பார்களே, அவருடைய பாசம், நேசம். அப்படிப்பட்ட அந்த சீதேவிகளுக்கும் யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துக்களாகி அவர்களுக்கும் இதுபோன்று கிருபையும் கருணையும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அவர்களுக்கும் வேண்டும், என் உம்மத்துக்களுக்கு வேண்டும், என்னை பின்பற்றியவருக்கு வேண்டும், கலிமா சொன்னவருக்கு வேண்டும், கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் என்ற கடமைகளை நிறைவு செய்கின்ற அந்த நல்லோர்களுக்கும் வேண்டும், எல்லோருக்கும் வேண்டும் என்று கேட்டபொழுது அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துக்களில் சாலிஹீன்களாகிய நல்ல ஒழுக்கமுடையவர்கள், அருள் நிறைந்தவர்களாக, யா ரசூலல்லாஹ், தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் என்ற கடமைகளை நிறைவு செய்கின்றவர்களாக, அல்லாஹ் ரசூல் மீது அடங்காத பற்று கொண்டவர்களாக, ஈமானோடு வாழ்கின்ற அற்புதமான அந்த சாலிஹீன்களுக்கும் இந்த கிருபை உண்டு என்று அல்லாஹ் சொன்னார். இதே பரக்கத்தும் ரஹ்மத்தும் உங்கள் மீது நான் வழங்குகிறேனே, இந்த கிருபை கண்ணியம் அனைத்தும் உங்களை பின்பற்றுகின்ற சாலிஹீன்களுக்கும் உண்டு, நல்லோர்களுக்கும் உண்டு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னானே. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது சிதறத்துல் முன்தஹாவில் நின்று கொண்டிருக்கின்ற ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனே சொல்லுகிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஜிப்ராயில் சொல்லுகிறார்கள் இந்த வாசகத்தை. இதைத்தான் இந்த ஒவ்வொரு தொழுகையும் அத்தஹிய்யாத்தாக நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது முஹம்மது ரசூலுல்லாஹ் நம் மீது எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார்கள், பாசம் வைத்திருக்கிறார்கள், நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கிடைக்கின்ற நேரமெல்லாம் என்னுடைய உம்மத்து உம்மத்து என்று நம்மையே எண்ணிக்கொண்டிருந்தார்களே. அன்னை ஆயிஷா சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாவுக்கு மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, உயிர் பிரிந்து கொண்டிருக்கின்ற அந்த இறுதி நேரத்திலே ரசூலுல்லாவுடைய உதடுகள் அசைந்து கொண்டிருந்தன. என்ன சொல்லுகிறார்கள் என்பதை செவிமடுப்பதற்காக வேண்டி நான் குனிந்து அவர்கள் வாயருகில் என் காதை வைத்து கேட்டேன், என்ன சொல்ல முற்படுகிறார்கள் எங்களுடைய கண்மணி நாயகம் என்று. அந்த நாவுக்கு அருகாமையில் என் செவிகளை வைத்து கேட்டேன். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அதரங்கள் இப்படி அசைந்தன. எப்படி தெரியுமா? யா உம்மத்தி, யா உம்மத்தி, யா உம்மத்தி, என்னை பின்பற்றிய என்னுடைய உம்மத்தே, என்னை பின்பற்றியவர்களே, என் சொல்லை செவிமடுத்தி இஸ்லாத்தில் நிலைத்திருக்கின்றவர்களே,